ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா டீ தான் போட போகிறோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சி. ஸோ அதனால் டீ குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா டீ போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அம்மா டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு பால் ஊற்றிட்டாங்க. பால் ஊற்றிட்டு இப்போ அந்த பால் பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பால் இருக்குல்ல, இது எப்பயுமே என்ன சொல்கிறது, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அது பொங்கவே பொங்காது. நம்ம ஒரு இன்ச்சு அந்த பக்கம் திரும்பினா போதும், அது உடனே பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ பால் பொங்கினால இப்போ நம்ம நெக்ஸ்ட் டீ போட போகிறோம். நாங்கள் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டோம் தனியாக. ஸோ 2 பேருக்கு அவ்வளோ பால் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, ஸோ இப்போது பால் எடுத்து வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாலில் அம்மா டீ தூள் போட்டாங்க. ஸோ அம்மா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால அவங்க கைக்கு எவ்வளோ தோணுதோ அந்த கை பக்குவம் அளவுக்கு டீ தூள் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் இப்படி பொங்கினதுக்கப்புறம் நம்ம டீ தூள் போட்ட உடனே இந்த மாதிரி பொங்கிச்சுன்னா நம்ம உடனே இறக்கிடக்கூடாது. ஏன்னா அந்த டீ தூள் சார் இறங்காது. ஸோ அது நம்ம ரொம்ப சிம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா சிம்மிலேயே கொதிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இறக்கும். ஸோ இப்போ அது கொதிஞ்சிட்டு இருக்கும்போது அம்மா இப்போ எங்களுக்கு தேவையான சுகர் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் 200 சுகர் போட்டிருக்கோம், டேபிள் ஸ்பூன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் சுகர் போட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் டீ நமக்கு எப்பயுமே டேஸ்ட்டாக வரும். ஸோ டீ இப்போ கொதிஞ்சிட்ருக்கு. இன்னும் அது அந்த இதுக்கு வரல. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ எப்பயுமே டீ நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில். எப்பயும் அதுக்குன்னு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிடாதீங்க. அங்கேயே பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் டீ நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக அந்த பால் ஸ்மெல்லாம் இல்லாமல் வரும். ஸோ டீ இப்போ ரெடி ஆகிடுச்சி. நாங்கள் இப்போ டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்கலான்னு போகும்போது பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் நேற்று எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்த பன் இருந்துச்சு. ஸோ அந்த பன்னோடு தான் நாங்கள் இன்றைக்கி டீ சாப்பிட போகிறோம். யாருக்கெல்லாம் டீயோட பன்னு சுட்டு சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. ஸோ